ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் அனிமலுக்கும் இல்லை அனிமலுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. இந்த 5 அறிவுகள் எல்லாமே புலன் சார்ந்த விஷயங்கள். பார்ப்பது, கேட்பது, உணர்வது, நுகர்வது, இதை மாதிரி ஸ்பரிசத்தின் மூலமாக தெரிவது. இந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கிறது சிங்கம், புலி, இந்த மாதிரி மிருகங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். ஓரறிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரம், இந்த மாதிரி. அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன விஷயம்? ஹியூமன் பீயிங். பீயிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நான் மனிதனாக இருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை எந்த விஷயம் பொருள் நீங்கள் நுகரும் பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு யூசர் மேனுவல்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல்ன்றதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை நம்மளே தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு மேனுவல் எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே புத்தகங்களாக சில பேர் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு பொதுவாக எழுதுகிறாங்களே ஒழிய, பிறந்த அன்னிலிருந்து கடைசி காலம் 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ தினசரி எப்படி வாழணுன்றது இன்னி வரைக்கும் யாரும் புத்தகமாக போடலை. இதனால் என்ன நடக்குது? நமக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஒரு மிருகம் என்ன பண்ணுது? பிறக்கிறது, உண்கிறது, வளர்கிறது, புணர்கிறது, இறக்கிறது. இவ்வளோதான் அது செய்யுது. அதுக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த 6வது அறிவுன்றது ஒன்று கிடையாது. ஆனால் இதே ஒரு மனிதன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம், ஒரு 15-20 வருஷம் பள்ளி பருவம், கல்லூரி பருவம், வேலை பருவம், அப்புறம் கல்யாண பருவம், மீண்டும் குழந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயசாகிடுது, மூப்பு, அதுக்கப்புறம் இறப்பு. என்ன புதுசாக செஞ்சிட்டோம்? ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்